ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வழங்கும் அதிர்ஷ்டத்தின் பாதையில் வீடியோ தொடர்கள் வரிசையில் நவரத்தினங்களின் அற்புத சக்திகளை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் JVV பொன் தாமரை கண்ணன் அவர்கள். இன்றைய நவரத்தினங்களின் அற்புத சக்திகள் பாகம் 6 நாம் காண இருப்பது வைரம். சுக்கிரனின் ரத்தினமான நவரத்தினங்களில் விலை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வைரம் பற்றிய பல தகவல்களை விரிவாக ஆராய்வோம் இந்த பகுதியில். வாருங்கள் நண்பர்களே. நவரத்தினங்களின் அற்புத சக்திகளில் வைரம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான விலை அப்படிங்கறது இப்ப நாங்க சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அந்த வைரக்கற்கள் தான் ரொம்ப ரொம்ப சின்ன அளவுகளில் கூட கிடைக்கும். உதாரணமா 2 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் கூட கிடைக்கும்னா பாருங்களேன். 2 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஒரு சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரத்தினுடைய அளவுகள்ல ஒரு சென்ட் அப்படின்னா 2 மில்லிகிராம். அப்ப ஒரு சென்ட் அளவுல கூட வைரம் கிடைக்கும். இது இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரத்தினம் கிடையாது. சோழர் காலத்திலேயே வைரம் மிகவும் புகழ்பெற்று விளங்கி இருக்கிறது. அவர்கள்லாம் அந்த வைரத்தினை என்ன சொல்லுவாங்கன்னா மட்டதாரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மட்டதாரை அப்படிங்கிறது வலிமையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கெட்டியான ஆரோக்கியமான ஒரு உடல்வாக அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல உலகத்திலேயே பெரிய வைரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லினன் அப்படிங்கக்கூடிய வைரம் தான் ரொம்ப பெருசு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 3106 காரட் ஆகும். 5 காரட் கொண்டது 1 கிராம். இப்ப 3106 காரட்டுங்கிறது எவ்வளவு பெருசு பாருங்களேன். இத வந்து பல துண்டுகளாக வெட்டி அப்புறமேட்டு பட்டை தீட்டிட்டாங்க. அத இப்ப வந்து அந்த அளவுல இல்ல. அதற்கு அடுத்தபடியா இந்தியாவுல பார்க்கும் பொழுது நிஜாம் மன்னர்கள் இருக்காங்க இல்லையா வடநாட்டுல, அவங்க 340 காரட் எடையுள்ள வைரம் வந்து இன்னைக்கு கூட அவங்க வச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல எந்த நாட்டுக்கு போனாலும் வைரத்துக்கு ஒரு தங்கம் எப்படி எல்லா நாடுகள்லயுமே மதிப்பு மிகுந்ததாக இருக்கிறதோ அது மாதிரி வைரமும் மதிப்பு மிகுந்த ஒரு ரத்தினமா தான் இருக்குது. இந்தியாவுக்கு வந்த ரோமானிய ஆசிரியர்கள் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த நதி மணல்கள்ல அட்டாமஸ் அப்படிங்கிற கற்கள் கிடைக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அட்டாமஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் படிப்படியா டைமண்ட் அப்படின்ட்டு மருவி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த வைரம் அப்படிங்கிறது இந்தியாவிலே நதிக்கரைகளில் கிடைத்திருக்கிறது. முதலாக உலகத்திலேயே முதலாக வைரத்தை பயன்படுத்தியது இந்தியர்கள் தான் அப்படின்ட்டு சார்லஸ் வில்லியம் கிங் அப்படிங்கிறவர் கூறுறாரு. அப்ப வைரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது சாதாரண கரித்துண்டு தாங்க. சாதாரணமான ஒரு கரித்துண்டு ரொம்ப அழுத்தம் மிகுந்து படிப்படியா தன்னுடைய அந்த கார்பன் அணுக்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒண்ணுக்கொண்டு நெருக்கமாகி அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த வண்ணத்தை இழந்து போகும் பொழுது வைரமாக மாறுகிறது. அந்த வைரத்துக்கு ஏன் இவ்வளவு விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரட் வைரம், அதாவது 200 மில்லிகிராம் அந்த வைரத்தை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 350 டன் அந்த நிலத்தை வந்து தோண்டி எடுக்கணும். குறைந்தபட்சம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க லாரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 30-40 லாரிகள்னு வைங்களேன். அப்ப 30-40 லோடு லாரி முழுக்க அந்த மண்ணை தோண்டி எடுத்தா கண்டிப்பா ஒரு காரட் வைரம் கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உறுதி சொல்ல முடியாது. கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டியும் போகலாம். அப்ப அதை எடுக்கிற செலவு, பட்டத்தீட்டுற செலவு, அப்புறமேட்டு அதை வந்து சந்தைக்கு கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுக்கறது, லாபம், இது எல்லாம் பார்க்கும்போது வைரத்தினுடைய விலை பல மடங்கு எச்சாயிடுது. இந்த வைரத்து இருக்கிறது இல்லையா, அதனுடைய ஹார்ட்னஸ் வந்து 10ன்னு சொல்லுவாங்க. இந்த வைரத்தினுடைய ஹார்ட்னஸை வச்சுதான் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற ரத்தினங்களுடைய ஹார்ட்னஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. வைரத்தை விட அந்த கடினத்தன்மை அதிகமான ஒரு பொருள் பூமியில் கிடையாது. அந்த வைரத்தை வெட்டணுமோ பட்டை தீட்டணுமா அப்படின்ட்டு சொன்னோம்னா இன்னொரு வைரத்தை கொண்டுதான் பட்டை தீட்ட முடியும். ஆனா அந்த வைரத்தை வச்சுக்கிட்டு மற்ற ரத்தின கற்கள் எல்லாத்தையுமே பட்டை தீட்டலாம், வெட்டலாம், என்ன மட்டும் பண்ணலாம்.
பட்டத்தீட்டப்பட்ட ஒரு வைரக்கல் இருக்கு இல்லையா, அத வந்து உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய எந்த பொருளை வச்சுட்டு அதுல போய் உரசினாலும் வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலும் கீறல் விழவே விழாது. இதனாலதான் வைரம் வந்து ஒரு அதிக ஹார்ட்னஸ் உண்ட 10 அப்படின்ட்டு முழுசா அதிகபட்ச ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய ரத்தினமா வைரத்தை நாங்க சொல்றோம். வைரம் பார்க்கும்பொழுது 4 விதமான வண்ணங்கள்ல கிடைக்குதுங்க. வெண்மை, செம்மை, அதாவது சிகப்பு சேட்ல வர்றது, அப்புறம் பொன் நிறத்திலையும் கருமை நிறத்திலையும் கிடைக்கிறது. இதுல நகை பண்றதுக்கு நாங்க எடுத்துக்கிறது வெள்ளை நிற கற்கள் தான். அடுத்தது வைரம் அணிந்தால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்க்கலாமே. குற்றமில்லாத வைரம். குற்றமில்லாத வைரம்னா வைரத்துல வந்து பார்க்கும்போது விந்து, தூசி இது மாதிரியான பல்வேறு குற்றங்கள் இருக்கும். அது உள்ள இருக்கக்கூடிய விரிசல் இதெல்லாமே ரொம்ப நுணுக்கமா அந்த வைரத்தை ஆய்வு பண்ணி தான் நம்ம அந்த வைரத்தை வந்து நாங்க தேர்வு பண்ணணும். அது அவ்வளவு சிரமப்பட்டு வைரத்தை வந்து தேர்வு பண்றது ரொம்ப சிரமம் அப்படிங்கறதுனால அதுக்குண்டான மாற்று என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில சொல்றோம். அப்ப குற்றமில்லாத வைரத்தை அணிந்தவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை அடைகிறார்கள். அடுத்தது ஜனவசீகரம், முக கவர்ச்சி, இது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய அந்த வைரமானது மக்களிடையே செல்வாக்கை கொடுக்கிறது, கௌரவத்தை கொடுக்கிறது. அப்ப செலவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க, ஆனா வரவு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க வைரம் அணியலாம். செலவு ஏற ஏற வரவும் ஏறிக்கொண்டே போகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும், சொத்துக்கள், நிலபலன்கள் இவையெல்லாம் சேரும். காரணமே இல்லாம ஒரு சிலர் கவலையா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வைரம் அணியும் போது அந்த கவலைகள் மறைந்து போகும். இல்லறத்துல மகிழ்ச்சியே இல்ல, கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இல்ல அப்படிங்கிறவங்க வைரம் அணியலாம். அப்ப அந்த அந்யோன்யம் அதிகரிச்சு ஒரு சந்தோஷம் வரும்னு பாருங்களேன். அப்புறம் பாலின நோய்கள், கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாமே வந்து படிப்படியா நிவாரணமாகும். அதிக உழைப்பு பண்ணாம நாம கொஞ்சம் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்றவங்க வைரம் அணிய வேண்டும். ஆனா சுயநலம், பொறாமை, பேராசை இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரும். சுயநலக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், பேராசைக்காரர்கள் இந்த வைரம் அணிஞ்சு நான் மேல மேல பணக்காரன் ஆயிடா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது. இப்ப வைரம் வந்து எல்லாருமே அணிஞ்சிடலாமா? அந்த நோய் இருக்கு அல்லது கணவன் மனைவி அந்யோன்ய குறைவு இருக்குன்னா முடியாது. யார் யார் அணியலாம்? சுக்கரனுடன் அந்த நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்கள் வைரம் அணியலாம். அடுத்தது ரிஷபம், துலாம் இத ராசியாகவோ லக்னமாகவோ கொண்ட நபர்கள் வைரம் அணியலாம். அதற்கு அடுத்தபடியாக தற்போது சுக்கரனுடைய திசை யாருக்காவது நடக்குதுன்னு வைங்களேன், அல்லது வேறு ஒரு திசையில சுக்கரனுடைய புத்தி நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் அந்த வைரம் அணியலாம். மற்றபடி மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ராசிக்காரர்கள் உங்களோட ஜோதிடர்கிட்ட போயிட்டு இந்த ரத்தினம் அணியறதுனால ஏதாச்சும் கடும் விளைவுகள், தீய விளைவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத போய் கேட்டுட்டு நீங்க வந்து வைரம் அணியலாம். அதே மாதிரி ஆங்கில தேதி பிரகாரம் 5, 14, 23 இந்த தேதிகள் அல்லது 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தன்னுடைய ஜாதகத்தையும் அனுசரித்து, ஏன்னு சொல்லும்போது வைரத்துக்கும் இந்த மரகதத்துக்கும் எண்கணித ரீதியா ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது. ஒரு சிலர் மரகதத்தை 5ஆம் எண்ணுக்கு கொடுப்பார்கள், ஒரு சிலர் 6ஆம் எண்ணை கொடுக்கிறார்கள். அதே மாதிரி வைரத்தையும் அதே மாதிரிதான் 5, 6 ஒரு சின்ன குழப்பம் எண்கணித ரீதியாக இந்த ரத்தின தேர்வில் இருக்கிறது. அப்ப நாங்க என்ன பண்ணலாம், இந்த ரத்தின தேர்வை எண்கணிதத்தோடு சேர்த்து ஜாதகத்தையும் நாங்க சரிபார்த்து வைக்கும் போது ரொம்ப துல்லியமான ஒரு தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, நாங்க அது மாதிரி பார்த்துக்கலாம். மற்றபடி வைரத்துல குற்றம் இல்லாத வைரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வைரம் அணிஞ்சிட்டோம், அதனுடைய பவர் வந்து நிறைய விலை கொடுத்து லட்சக்கணக்கா கொடுத்து வாங்கணுங்கிறதுனால இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வைரத்தினுடைய அதீதமான அந்த நல்லது கொடுக்கக்கூடிய சக்திகள் ஒரு சில வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வைரம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான ராசி ரத்தினங்களுக்கும் குறையும். குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுல குறையறதுக்கு பார்க்கும். அது மாதிரி பலன்கள் குறையிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா வேற ஒரு வைரத்தை நீங்க வாங்கி அணிந்து கொள்ளலாம். அது மாதிரி பண்ணும்போது இந்த தொடர்ந்து இந்த நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டே வரலாம். இப்ப வைரம் வந்து நிறைய ஆகுதுங்க. கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா ஒரு காரட் வைரம் அணியணும்னா
ஒரு லட்சத்துக்கும் மேல ஆகும் நல்ல வைரமா எடுக்கும் பொழுது. அப்ப அவ்வளவு விலை அதிகமா இருக்கு. அது போக அந்த தர நிர்ணயம் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். வைரம் ஒருவர் அணிந்த வைரத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்தவர் அணிந்த வைரத்தை நாம் அணிவதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. நாம் அணிந்த வைரத்தை அடுத்தவருக்கு கொடுப்பதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இவ்வளவு சிரமங்களுக்கு நாங்க உட்படாமல் வெள்ளை புஷ்பராகம் அல்லது ஜிர்கான் இது மாதிரியான உபரத்தனங்களை அணிவதன் மூலம் வைரம் அணிந்தது அந்த பலன்கள்ல ஒரு 75-80% பலன்களை நிச்சயமா அடையலாம். அப்ப இது மாதிரி நம்ம ஒரு உபரத்தனங்கள் அணியறதுனால விலையும் ரொம்ப குறைவு, வைரம் அணிஞ்ச அந்த அதே பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கறதுனால நிச்சயமா நீங்க வைரம் அணிந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதை வெள்ளை புஷ்பராகம் ஜிர்கான் மூலயமாக அந்த பலன்களை அடையலாம். மேலும் இந்த நவரத்தனங்களின் அற்புத சக்திகள் இந்த வரிசையில மீதமுள்ள அனைத்து ரத்தினங்களுடைய பலன்களும் விரிவான முறையில் வரும். பெயர் மாற்றம் மற்றும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மூலம் வாழ்வில் வரம் பெற அணுகவும். அதிர்ஷ்ட ஜோதிட ஆலோசகர் JVV பொன்தாமரை கண்ணன் அவர்கள். எண் 5, காசியண்ணா தெரு, நசியனூர் சாலை, சம்பத் நகர் அருகே, ஈரோடு. ஸ்ரீராம் ஜோதிடம் தரும் தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.